இன்னொரு வாட்டி இப்படி பண்ண மாட்டல்ல அப்படின்னு பாகன் கேட்குறாரு. சின்ன குழந்தை மாதிரி எவ்வளோ அப்பாவியா தலையாட்டுது பாருங்க தெய்வானை. இந்த திருச்செந்தூர் தெய்வானை பாகனையும் அவங்க உறவினரையும் தாக்குதல்ல 2 பேரும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் கொட்டிலில் பூட்டி கொஞ்ச நாளாக டாக்டருடைய கண்காணிப்பிலே வச்சுருந்தாங்க. டெய்லி கால்நடை டாக்டருடைய செக்கப் நடந்துக்கிட்டே இருந்தது. போன வாரம் தான் மெதுவாக கொட்டில விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வந்த டாக்டருங்க பக்கத்துலேயே இருந்து பழங்கள்லாம் கொடுத்து ரொம்ப டீப்பாக கண்காணிச்சாங்க. பக்தர்கள் குறைவாக இருக்க நேரத்தில் மறுபடியும் நடைப்பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தா இப்போ தெய்வானை ஆல் ரைட். இந்த செய்தி தெரிஞ்சதுமே பக்தர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி. யானையோட பாகன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காராம். ரெகுலராக தெய்வானையை குளிப்பாற்ற சரவண பொய்கைக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குடில் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றாராம். அந்த ஓப்பன் ஏர் கொட்டிலேயே யானையை நிறைய நேரம் நிற்க வச்சு பழக்கப்படுத்தினா யானை பழையபடி முழு உற்சாகத்துக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் பாகன். கம்பேக் தெய்வானை.